இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. இது ரெண்டை வச்சும் இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இந்த வெயில் காலத்துல இது தெரியும் நமக்கு. இதை வச்சு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது வந்துட்டு கொடுக்க போறேன். அண்ட் அதே போல நிறைய ப்ராடக்ட் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுக்க போறேன். அண்ட் அதே போல இதுல நிறைய ப்ராடக்ட், பயனுள்ள ப்ராடக்ட், இதுதான் நம்ம காருக்கு தேவையான ப்ராடக்ட் அப்படின்ற உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படின்றது வரும். அப்ப இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் அப்படின்றது வரும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு இடத்துல இந்த பொருளெல்லாம் நீ சொல்றது வேஸ்ட்ன்னு சொல்லுங்க. நான் ப்ராமிஸா சொல்றேன். நான் அந்த ஒரு ப்ராடக்ட்டை பத்தி இனி பேசவே மாட்டேன். நீங்க அந்த இந்த வீடியோ முழுமையா பார்த்துட்டு எப்பா இந்த ப்ராடக்ட் வேஸ்ட் அதெல்லாம் யூஸே கிடையாதுப்பா, இது எதுக்கு வீடியோவை போறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். ஸோ அது பர்ஃபெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் அதை அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. ரொம்ப பயனுள்ள வீடியோ. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம காரு படுற பாடு அப்படின்றது வாய் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது கத்துக்கு வந்துட்டு இங்க யாருமே உட்காந்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த வெயில்ல கார்ல நிறைய பிரச்சனை அப்படின்றது வருது. அது இப்ப வரலினாலும் ஃபியூச்சர்ல அது நமக்கு ஒரு பெரிய செலவு அப்படின்றது வச்சிருது. ஒரே நிமிஷம் இருங்க. நான் இதுல காட்டக்கூடிய சில ப்ராடக்ட் எல்லாம் வச்சிருக்கேன். ப்ராடக்ட்னா நீங்க இதை போய் வாங்கலாம் சொல்ல போறது கிடையாதுங்க. இதெல்லாம் நம்ம கார்ல இருக்கக்கூடாது. அந்த பொருளை உங்களுக்கு காட்டுறேன். ஒரே நிமிஷம். இது கார்ல இருக்கக்கூடாது. இது என்னன்னா பர்ஃப்யூம் 609 அப்படின்றது. உங்களுக்கு இந்த மாதிரி வேணுமா சொல்லுங்க, கீழே வேணா லிங்க் கொடுக்குறேன். ஆனா தயவு செஞ்சு வந்துட்டு இது அதுக்கான வீடியோ நினைச்சுக்காதீங்க. ப்ரொமோஷனு கிடையாது. கண்டிப்பா யாராவது கேட்பீங்க, வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். 609 அப்படின்றது நல்ல பர்ஃப்யூம் தான். உங்களுக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு சானிடைசர் அப்படின்றது. இது எதுக்காகனா நான் வெளியில போகக்குள்ள கையில யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் அதை இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஏன் இது வைக்கக்கூடாதுன்னா, இது ஒரு கண்ணாடி. இது கூட உங்களுக்கு வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும் பொழுது, அதாவது இந்த பர்ஃப்யூமை கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு இது பெருசா இம்பாக்ட் அப்படின்றது பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் வந்துட்டு பெருசா நமக்கு தலைவலி கொடுக்காது. ஆனா இதை நீங்க டேஷ்போர்ட்ல வைக்கிறீங்கல்ல, அப்படியே மேல வச்சுட்டு வந்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு வந்து, ஏன்னா லென்ஸ் மாதிரி வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது வைக்கக்கூடாது. அதே போல சானிடைசர் நீங்க வைக்கவே கூடாது கார்ல. அதுவும் நீங்க டேஷ்போர்ட்ல வைக்கவே கூடாது. ஏன்னா இது வந்துட்டு ஹீட் பட மெல்ட் ஆகும். இதுலயே இவங்க போட்டிருப்பாங்க, இங்க பாருங்க, ஃபயர் பிளேஸ் எல்லாம் இது வைக்கக்கூடாது அப்படின்றது வந்துட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் அதே சேம் கான்செப்ட் தான், இதுவும் லிக்விட் பர்ஃப்யூம் தான். இதுவும் வைக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் லென்ஸா, இந்த பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரன்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, லென்ஸா வேலை பார்க்கும். அண்ட் இவன் தான் டேஞ்சர். இவன் தான் ஆக்சுவலி இதுக்குள்ள கேஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருக்குதுங்களா? ஐயோ வேஸ்டா போச்சு. இதுக்குள்ள வந்துட்டு கேஸ் இருக்கும். இந்த கேஸ் என்ன ஆகும்னா ஹீட் பட உங்களுக்கு வந்துட்டு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்து 96% வந்துட்டு இதுல வைக்கக்கூடாது. அப்படியே இந்த டஸ்ட்பின்ல கூட போடக்கூடாதுன்றாங்க பாருங்க. இது ஒண்ணு. அப்புறம் இது போன்ற ஜெல், இந்த மாதிரி ஜெல் அப்படின்றதும் நீங்க வைக்கக்கூடாது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது நீங்க மேல டேஷ்போர்ட்ல எதுவுமே இருக்கக்கூடாது. பியூர் கிளியரா இருக்கணும். நீங்க சாமி படம் வைக்கிறதுனால வச்சுக்கோங்க. அதுவும் இந்த கண்ணாடியில சாமி படம் வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பொருட்களை வைக்கக்கூடாது. குறிப்பா இருக்கிறதுல எவன் திரும்ப உடனே வேலை பார்ப்பான், இவன் தான். சொன்னா இல்லைங்க, நான் டார்ச் லைட்டை வச்சு வேலை பார்க்குறேன்னு சொல்லி பாருங்க. இப்படி வச்சீங்கன்னா இது வந்துட்டு ஒரு லென்ஸ் மாதிரி, இங்க உங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு இங்க வந்துட்டு ஒரு ஷார்ப்பா லென்ஸ் மாதிரி இங்க பாருங்க, கண்ணாடியில் காட்டும், அங்க பாருங்க, தெரியுதுங்களா? இப்படிதான். இதுவே இந்த தண்ணியோட படும் பொழுது அங்க பாருங்க எப்படி இருக்கு, வெளிச்சம் அப்படி இருக்கு. இப்ப எப்படி இருக்கு பாருங்க, நேர அடிக்குள்ள எப்படி இருக்கு. இது வேற மாதிரி இருக்கா? இங்க பாருங்க, தண்ணியில அடிக்கக்குள்ள அந்த வெளிச்சம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? கொஞ்சம் பவராகவே இருக்கு. இது வந்துட்டு ஒரு லென்ஸ் மாதிரி வேலை பார்க்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி கேனு அதுவும் டேஷ்போர்ட்ல காருக்குள்ள வைக்கவே வைக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படின்றத வந்துடலாங்களா? முதல் விஷயம் அப்படின்றது, காரை நம்ம பராமரிக்கணும்னா நல்ல நிழல்ல நிறுத்திக்கணும் காரை. முடிஞ்ச அளவுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது வந்துட்டு நிழல் இருக்குது. இப்பெல்லாம் பாருங்க, 11 மணில இருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகும், 12 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகும், அது 10 மணில இருந்து அடிச்சு நவுத்திட்டு தான் இருக்குது. 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3 மணி வரைக்கும் வெயில் கொழுந்து விட்டு எரியும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நேரத்துல எங்கேயாவது காரை நிழல்ல கொண்டு போய் நிறுத்த முடியும். நீங்க வீட்டுல தான் இருக்கிறீங்க, இல்ல வீட்டுல ஆள் இருக்காங்க அப்படின்னா ஸோ தாராளமா அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லப்பா அதெல்லாம் கிடையாது, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற ஆப்ஷனும் இருக்கு. அதாவது விண்ட்ஷீல்டு ஷீட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைட்ல எல்லாம் பிக்சர் கொடுக்குறேன் பாருங்க. இதை பத்தி ஷார்ட் வீடியோ வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன், இங்கேயும் வந்துட்டு ஷார்ட் வீடியோவை கொடுத்துருக்கேன். இந்த விண்ட்ஷீல்டு வந்துட்டு அந்த ஷீட் இருக்கும்ல, அந்த ஷீட்டை வாங்கி மாட்டிக்கோங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா விண்ட்ஷீல்டு முன்னாடி இருந்தால் டேஷ்போர்டில் தான் உங்களுக்கு அந்த கண்ணாடியில் பட்டு வெயில் அப்படியே உள்ளே வரும்.
வெயில் செம்ம வெயில் அப்படின்றது அடிக்கும். அதனால இந்த இதை போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 80% ஆஃப் அதாவது ஹீட் அப்படின்றது உள்ள வரதை தடுத்துரும். 80% சொல்ல முடியாது, ஒரு 50% வச்சுக்கோங்க. 50% ஹீட் அந்த வழியாக தான் வரும். கார் முன்னாடி டேஷ்போர்ட்ல இருந்து தான் வரும். ஸோ விண்ட்ஷீல்ட்ல இருந்து தான் வரும். அதை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக அந்த வந்துட்டு இந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ண மாதிரி அந்த ப்ராடக்டோட லிங்க் கீழேயும் கொடுக்குறேன், இங்கே சைடில் எங்கேயாவது வரும். ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் 4 விண்டோவுக்குமே வந்துட்டு அந்த விண்டோ ஷீட் வந்துட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். அது வந்துட்டு ஹீட்டை மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அது நான் வந்துட்டு மேக்னெட்டில் வச்சிருக்கிறேன். நீங்கள் கர்டன் மாதிரி வச்சுக்கோங்க, அது இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் உங்களுக்கு வந்துட்டு அந்த விண்ட்ஷீல்டில் போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி ஒன்று வாங்கி ரியர்லேயும் வச்சிருங்க. ஸோ ஹீட்டு மேக்ஸிமம் உள்ள வராது. ஸோ இது பண்ணிட்டாலே நம்மளுடைய வண்டிக்குள்ள ஹீட் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாதுங்க. அண்ட் இன்னும் குறிப்பாக நீங்கள் மேலே டாப்பில் மட்டும் நீங்கள் வந்துட்டு டேம்பிங் பண்ணினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சூப்பர். அப்புறமேட்டு 4 டோருக்கு நீங்கள் டேம்பிங் பண்ணிங்கன்னா ஹீட்டு வேற லெவலில் வெளியில் வராது. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் அப்படின்றது கொடுக்கும். இப்போதைக்கு பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது. கண்டிப்பாக நான் டேம்பிங் பண்ணுவேன். நான் பண்ணும்போது அது ஒரு வீடியோவை போடுறேன். ஓகே, அடுத்தது நம்ம இதில் பண்ண வேண்டியது என்ன, நல்ல ஒரு கவர் வேணும், வண்டிக்கான கவர். இதை பற்றி நான் அடிக்கடி பேசுவேன். என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். 6 மாதத்துக்கு ஒருக்க வண்டிக்கு கவர் மாற்றி தான் ஆகணும். 1200 செலவு பண்ணுறது தப்பு கிடையாது, பண்ணி தான் ஆகணும். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரே கவரை பல வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா காரில் ஸ்க்ராட்ச் விழும், இது எல்லாமே நடக்கும். நான் யூஸ் பண்ணுற கவரில் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா, உள் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல கர்டன் வந்துட்டு பஞ்சு மாதிரி அப்படியே வந்துட்டு உள்ளே இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்கும். ஏதாவது டஸ்ட் பட்டாலும் அது விழுந்துடுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே கொடுக்குறேன். என் கார் மாருதி ஃப்ரான்ஸ். ஸோ மாருதி ஃப்ரான்ஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் அதை போகலாம். இல்லைன்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், அவங்களுடைய அஃபிஷியல் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே தெரியும். இது ஸ்பான்சர்லாம் கிடையாது. நான் வாங்கின என் அனுபவத்தை அந்த இதில் வந்து இது பண்ணுறேன். நான் வாங்கினா நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன் நான், அவ்வளோதான். நீங்களும் போய் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கவர் இப்படி பண்ணிட்டாலே வந்துட்டு போதுமான ஒன்று தான். இது மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே நிறுத்துறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது என்னன்னா வெயிலுடைய பிரச்சனை மட்டும்தான் கிடையாது, மற்றபடி எல்லா இஷ்யூமே வரும் வீட்டில் நிறுத்துறவங்களுக்கு. அண்ட் அதே போல் முடிஞ்ச அளவுக்கு கவர் நல்ல கவராக போடுங்க. இந்த துணியை எடுத்துகிட்டு போய் கவர் பண்ணுறது, இந்த வீட்டில் பெட்ஷீட் எடுத்துகிட்டு போய் கவர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஈஸியாக ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே போல் லாங் ட்ராவல்லாம் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, லாங் ட்ராவலில் ரெஸ்ட் கொடுங்க. வண்டிக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் கொடுங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு சென்னையிலேருந்து சேலம் போனேன். அந்த ட்ராவலிங் டைமில் என்ன நடந்தது, ஸோ அந்த வண்டியை ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிருப்பேன். அதை போய் பார்க்கலைன்னா பார்த்துடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் என் காசு போட்டு வாங்கின ப்ராடக்ட் தான். அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.